மக்கள் வெளியேற்ற குழு தமிழ்நாடு சார்பில் நடைபெறும் முதலாம் ஆண்டு நிகழ்விற்கு வருகை புரிந்த எங்களது அனைவரின் அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு வருகை புரிந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திரன் மகாசபை அறக்கட்டளையின் நிறுவனர், மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிறுவனர் மதிப்புக்குரிய ஐயா பெரியவர் மலைக்கன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவரை பற்றி கண்டிப்பா 2 வாரம் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா 2 பேரும் தெரியாது. நம் சமுதாய மக்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடங்களுக்கும் அந்த ஊர்களுக்கும் அந்த குழுமூலமும் அவரும் நேரிலும் தொலைபேசியிலும் பாதிக்கப்பட்ட மக்களை விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவி மற்றும் பொருளுதவி, அந்த அவர்கள் மகன்கள் குழந்தைகள் படிப்பதற்கு கல்வி உதவி அனைத்தையும் இதுவரை, அதாவது சொல்லுவாங்க இடது கையில சேர்ந்து வலதைக்கு தேய்க்கிடாமாங்க இல்லையா, பாடலுக்கு மூல சொல்லுவாங்க இடது கையில கொடுக்கறது வலதைக்கு தேய்க்கிடாமாங்க. சோ அது போல அவர் செய்த பல காரியங்கள் ரொம்ப தெரியாது. அந்த ஒரு மாபெரும் முன்னெடுப்பை மிகவும் சிறப்பாக எடுத்து நடத்தினார். அவரோடு இந்த குழுவில் அனைவரும் சேர்ந்து நாங்கள் பணியாற்றுகிறோம். சோ அவர் தலைமையில அவர் தான் நிறுவனர். அவருடைய நிறுவனத்திற்கு அனைவரும் சேர்ந்து பயணிக்கிறோம். இது ஒரு பெருமையா ஒன்று சொல்ல போனோம்னா உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் சொல்லுகிறேன். மதிப்பிற்கு மரியாதைக்கு நம்ம சமுதாயத்தின் தலைவர் அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் சிறையில் இருக்கும் போது ஒரு சில சங்கம்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேரை வச்சு வசூல் பண்ணாங்க. பட் அவங்க பணம் தரல. நாங்க பதிவு போட்டதுக்கு அப்புறம் 20 ரூபாய் கொடுத்தாங்க. அவர் சிறையில் இருக்கும் போது வழக்கறிஞர்கள், மாற்று சமூக திறமையான வழக்கறிஞரை சந்தித்து ரூபாய் 80,000 கொடுத்து அண்ணன் திரு செந்தில் மல்லர் அவர்கள் வருவதற்கு காரணமாக இருந்ததும் இந்த திரு மலைக்கன் அவருடைய அறக்கட்டளை சார்பில். அது மட்டுமின்றி அவருக்கு தேவையான பொருளையும் கொடுத்தார் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். இப்போது கூட நமது அண்ணன் தமிழ் மாறன் அவர்களுக்கு ரூபாய் 40,000 கொடுத்து அவருடைய குடும்ப செலவுக்கு கொடுத்ததும் ஒரு மிகப்பெரிய விஷயம். இது அனைவருக்கு தெரியாது. சோ அதனால சொல்ல வந்தேன். சோ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை தொண்டு செய்கின்ற அறக்கட்டளையை நடத்துகின்ற நிறுவனத்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மலைக்கன் அவர்கள் நமது அழைப்பேற்று வந்தார். அவருக்கு கொரோனாவின் நன்றியை வாழ்த்து தெரிவித்து அவரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தின் காலம் கருதி ஒரு வார்த்தையை மட்டும் பேசிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த மரவமங்கலம் தேவேந்திர விழா உறவினருக்கு, சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னேற்பாடாக வேலை செய்த மதிப்பிற்குரிய எனது சகோதரர் மன்னர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் எனது முதற்கண்ணை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பிரியா அவர்களுக்கும், அதாவது இந்த மகாசக்தி அறக்கட்டளை என்னுடைய நிறுவனர் நான் வேற எங்கேயும் இல்லை. நான் சொந்த ஊர் வந்து தெற்கு கேரளூர் இளையான்குடி தான். இதான் படித்தேன். சொந்த ஊர் எனக்கு சொந்த மண் தான். பழைய ராமநாதபுரம் மாவட்டம், இன்றைய சிவகங்கை மாவட்டம். மதுரையில் தொலைத்தொடர்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவன். ஓய்வு பெற்ற பின் நம்ம சமூக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த மகாசக்தி இந்திரா அறக்கட்டளை சிவகங்கை மாவட்டத்தில் தான் தொடங்கப்பட்டது. இந்த மகாசக்தி இந்திரா அறக்கட்டளைய தலைமை நிர்வாக ஆலோசகர் மல்லர் சுவாமிநாதன், இந்த மரக்கட்டளைய பொருளாளர் இந்த கலைஞர்கள் தான் கணேசன் அவர்கள். இங்கே கலைஞர்கள் சேர்ந்தவர் தான். இந்த அறக்கட்டளைய நிர்வாக அலுவலர் ராஜேந்திரன், ஆவடி ராஜேந்திரன். இவர்தான் இந்த வருடம் புதிதாக இந்த அறக்கட்டளை எழுந்திருக்கிறார். லயன் சிவகுமார் சென்னை, புதிதாக சிவசங்கரி அவர்களும் இந்த அறக்கட்டளை எழுந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த இந்திர விழா சீரும் சிறப்புமாக இந்த விளக்கு பூஜையும் நடக்க வேண்டும் என்று மகாசக்தி இந்திரனையும் சத்தியம் முத்தமானியமனையும் வேண்டுகொள்கிறேன். ஒரு சிறிய அறிவிப்பு உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த முத்தமாரியம்மன் அருள் புரிய வேண்டும். இதே சிவகங்கை மாவட்டத்தில் இடம் வாங்கி இந்திரன் கோயில் கட்டி அந்த இந்திரன் கோயிலேயே நமது இந்திர விழாவை நடத்த வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்துக் கொள்கின்றேன். இதற்கு நீங்கள் அனைவருமே இந்திரனையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த இந்திர விழாவை போகி பண்டிகை, அதாவது பழச தீய வச்சு கொடுத்துருது, புதுசு விடுறதுல
அதெல்லாம் சும்மா மலைமாற்ற விழா பண்ணது. இந்திரனுடைய விழா தான் இந்திரன் விழா, சரிங்களா? ரெண்டாவது, இந்திரன் வந்து தேவேந்திரர்களுக்கெல்லாம் இந்திரர்களுக்கெல்லாம் அந்த எல்லா கடவுளுக்கும் அதிபதி, முதல் கடவுள் இந்திரன். வந்து மகள் வந்து தெய்வானை. வாங்க மக்கள் பூச்சிருங்க. இந்திரனுடைய மகள் தெய்வானை, சிவனுடைய மகன் முருகன், முருகனுடைய மனைவி தெய்வானை. இருவருக்கும் திருமணம் நடந்து நம்ம திருப்பரங்குன்றவர்கள்லாம் ஒரு நாள் வராங்க. ஒரு முருகனும் தெய்வானையும் நம்ம எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக முடியும்? ஆகவே நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த பட்டியலில் நம்ம வந்து புகுத்தப்பட்டோம். அந்த பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சுவாமிநாதன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது சிவகுமார் அவர்கள் ஒரு சின்ன திருத்தம் அவசரம். மல்லார் சுவாமி செந்தில் மலர் அவர்கள் சிறையில் இருக்கும்போது எடுக்கல. செந்தில் மலர் அவர்களை அரெஸ்ட் செய்வதற்காக போலீஸ்கள் வந்து தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். 6 மாதம் தலைமறைவாகி இருந்தார். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லா போலீஸுக்கும் கண்ணில் விரலாடிட்டு இருந்தாரு. அவரை வந்து முன்ஜாமீன் எடுப்பதற்காக திருநெல்வேலியில வந்து 2 தடவை ஹைகோர்ட்ல ரிஜெக்ட் ஆச்சு. 3வது முறை ஹைகோர்ட்ல போட்டு யாருக்குமே தெரியாம நாட்டு சமூகத்துடைய வழக்கறிஞர்களை தொடர்பு கொண்டு மன்னர் சுவாமிநாதன் அவர்களும் இந்த மகாசக்தி இந்திர அறக்கட்டளை உறுப்பினர்கள் சார்பாக நானும் அந்த யார் வழக்கறிஞர்கள் 2 பேரும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ரகசியமா நல்ல செந்தில் மலர் அவர்களை நீதிமன்றத்தை பின்பக்க கதவாக வர சொல்லி ஜட்ஜு முதல்ல உட்கார்ந்த உடனே இம்மிடியட்டா அந்த அவருக்கு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து பாதுகாப்பாக கொண்டு ஒரு ஊரில் ஓடி விட்டு வந்தோம். அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்து செலவுக்கு 20,000 கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சிவகுமார் சொன்ன மாதிரி நாங்கள் அடிக்கிட்டே போகிறாங்க. இங்கே இருக்கிற சாதனைகள் வந்து அது இந்த 2020 ஆரம்பித்தோம். எங்களுடைய பணி தொடங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னாக்க வருடத்துக்கு 1500 தான் சந்தா. வெறும் 1500 ரூபா. சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் அடிச்சா முடிஞ்சது. அதனால நீங்க வந்து மக்கள் வந்து அறக்கட்டளை வந்து பொது சேவை வந்து இணைந்து உங்களுடைய பங்களிப்பு அடுத்த ஏற்படுத்தலாம். கோயில் கட்டும் போது அந்த கோயிலில் நீங்க ஒரு உறுப்பினர் ஆகிடுவீங்க. கண்டிப்பா கோயில் கட்டுறோம், கண்டிப்பா நிச்சயமா இருக்கலாம். இடம் பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு உதவி நாடிக்கிட்டு இருக்கலாம். நீங்க எல்லாரும் உறுப்பினர் ஆகுங்க. நாளைக்கு நானும் ஒரு தேவேந்திரன், இந்த இந்திரன் கோயில நானும் உறுப்பினர் அப்படின்னு தலை நிமிர்ந்து சொல்லணும். அதனால வந்து தயவுசெய்து இந்த விழா மீண்டும் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டும் என்று இந்த மாரியம்மனை கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி வணக்கம்.